யாரும் இங்கே நல்லவர்கள் இல்லை, யாரும் இங்கே கெட்டவர்களும் இல்லை. அவர்கள் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அவர் நடந்து கொள்கிறார்கள். நாம் என்ன செய்யணும்னா, உன்னுடைய சூழ்நிலை பற்றி நீ எப்பொழுதும் தவறாக பேசாதே. உன் சூழ்நிலை பற்றி நீ தவறாக பேசும்போது நீ கஷ்டத்துக்குள்ளாகிறாய். இதனாலன்னு அதை விட்டுட்டு அதுலேருந்து வெளியில் வந்து வாழ்க்கை எப்படி ஓட்டுவது, மனம் எப்படி திருந்துவது, அப்படி ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் நீ கண்ணிமைக்கும் நேரத்தில் விஷயங்கள் மாறலாம், நல்ல விஷயங்கள் நடக்கலாம், உடல்நிலை சரியில்லை, எல்லாவற்றிற்கும் தயாராக இந்த மனதை வைத்துக்கொள். ஆனால் உள்ளிருந்து வெளியில் வருகின்ற எண்ணங்கள் மாத்திரம் நல்ல எண்ணங்களாகவே இருக்க வேண்டும் என்று நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். நல்ல எண்ணங்கள், அவன் என்ன தப்பு செஞ்சாலும் அவன் கிடக்கான், விடு தொலை அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் வந்து உங்களை பற்றி நல்லபடியாகவே நினச்சிக்கோங்க. தப்பி தவறி கூட நான் முட்டாள், எனக்கு இது வராது, நான் எப்படி செய்வேன், அது எதுவுமே பேசக்கூடாது. எப்போவுமே உங்களை பற்றி நல்ல விதமாக பேசி நல்ல விதமாக பழகி நல்ல விஷயங்கள் நீங்கள் சொல்லியே ஆக வேண்டும். ஏனென்றால் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் சக்தி உண்டு, நினைக்கின்ற ஒவ்வொரு நினைவுகளுக்கும் சக்தி உண்டு. அதுதான் உன்னுடைய வாழ்க்கையை உருவாக்குகிறது. இன்றைக்கு நீ இங்கே நிற்பேன், இந்த விஷயம் பண்ணுவேன் அப்படின்னா அதுதான் நடக்கும். அதை மாற்றி நடக்கிறதுக்கு வேறு சான்ஸே கிடையாது. அப்படி இருக்கும்போது மனதை அழகாக வைத்துக் கொள்ளுங்கள், உறுதியாக வைத்துக் கொள்ளுங்கள், சந்தோஷமாக. லைஃப் இஸ் வெரி பியூட்டிஃபுல். என்ஜாய் த லைஃப். இங்கே